ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 6 பிஸ்னஸ் ஃபினான்ஸில் வந்து சாப்டர் 19 சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவை? பணம் அப்படின்ற விஷயம் வந்து அது இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே நம்ம வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த பணம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லார்கிட்டேயுமே வந்து பணம் கையிருப்பு வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் பத்தாமல் மிச்சம் இருக்கிற பணத்துக்கு லோன் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ எந்தெந்த விஷயத்தின் மூலமாக ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எந்தெந்த வழிகளின் வழியாக பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஃபினான்ஸ் சப்போர்ட் அப்படின்ற பண உதவி அப்படின்ற ஒரு சப்போர்ட் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்றது தான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். The previous chapter highlighted the importance of insurance. ஸோ லாஸ்ட் சாப்டர் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு இன்சூரன்ஸினுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். த ப்ரெசன்ட் சாப்டர் என்லைட்டன்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ இப்போ நாம் படிக்க போகிற இந்த சாப்டர் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராக்ரஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி செயல்பாடுகளில் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்ற லெசனில் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் ஃபார் த பிஸ்னஸ் ஃபினான்ஸ், source of funds and the importance of savings and personal investment avenues are briefly discussed in this chapter. ஸோ இந்த சாப்டரில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அதனுடைய தேவை என்ன, ஓகேவா? ஒரு பிஸ்னஸுக்கு நிதி அப்படின்னு ஒன்று எதுக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எதன் வாயிலாக நமக்கு வந்து ஃபண்டு கிடைக்கிது, நிதி கிடைக்கிது, அதே போல் சேவிங்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம சேர்த்து வைக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன, அதே போல் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ், எப்படியெல்லாம் பர்சனலாக நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் வந்து முதலீடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு இரத்த நாளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உடம்புக்கு எப்படி ரத்தம் அப்படின்றது வந்து ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து முக்கியமோ அதுபோல் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த இடத்துலையுமே வியாபாரம் அப்படின்ற அந்த சொல்லே அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் நீட் ஃபினான்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அங்கே ஏன் அந்த நிதியினுடைய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நிறைய இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் இப்போது பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய மெஷின்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், இல்லை வந்துட்டு அந்த ஆஃபீஸை வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், லேண்டு தேவைப்படும், அதுக்கான பில்டிங் தேவைப்படும். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் பில் இருக்கும், கரண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இல்லை சேலரிஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செலவுகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், மெஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்ஸ்சர், வெஹிக்கல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல்னால் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு பிளான்ட், அதாவது ஒரு மெஷினை வாங்குறதோ, இல்லை வந்து அந்த ஆஃபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது, அதுக்கு தேவையான வண்டிகளை வாங்குறது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிக்ஸட், அவங்களுக்கான ஒரு சொத்து மாதிரி அது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வைல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், பேமெண்ட் ஆஃப்
salary and wages, incurring operating expenses like telephone bills, carriage inward and outward, electricity charges, premium, stationery, etc. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன? ஃபிக்ஸட் கேபிட்டல்னால் அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸு, லேண்டு, வெஹிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபிக்ஸட், அப்படியே வந்து நிலையான பொருட்களுக்காக முதலீடு செய்யப்படுறது தான் ஃபிக்ஸட் கேபிட்டல். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது வந்து டே டு டே அவங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு செலவினங்களை சொல்வது. என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், மூலப்பொருட்களை வந்து நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோன்னா அதுக்கான மூலப்பொருளை நம்ம வெளியிடங்கள்லேருந்து வாங்குவோம் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பருத்தி துணி வந்து நெய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான காட்டன் இருக்கு இல்லையா, அது நம்ம வெளியே இருந்து முதல்ல நம்ம வாங்குவோம், அதுதான் மூலப்பொருள் சொல்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், பேமெண்ட் ஆஃப் சேலரி அண்ட் வேஜஸ், ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு கூலியோ சேலரியோ நம்ம கொடுக்கணும். அதே போல் இன்கரிங் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ரெகுலராக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன? டெலிஃபோன் பில்லாம் எவ்ரி மந்த் நம்ம வந்து பே பண்ண வேண்டி வரும், கரண்ட் பில் பே பண்ண வேண்டி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ கேரேஜ் இன்வார்ட் அண்ட் அவுட்வார்டு, பொருட்களை வாங்குறதோ விற்கிறதோ. அதே போல் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ப்ரீமியம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எதற்கு கீழே, எந்த இது கீழே வரும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓனர் ஆர் ப்ரமோட்டர் ஹேஸ் டு எஸ்டிமேட் த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி லுக் ஃபார் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸை. ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் வந்து, ப்ரமோட்டர் ஓனர்னால் ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ ஓனர் அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து பணம் தேவைப்படுது அப்படின்றத அவர் முதல்ல வந்து எஸ்டிமேஷன் போட்டு வைக்கணும், கணக்கு போட்டு வைக்கணும். இந்தந்த செலவுகள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது, இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இதெல்லாமே அவர் என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும். அண்ட் அக்கார்டிங்லி லுக் ஃபார் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும்? எதன் வாயிலாக நம்ம வந்து ஃபினான்ஸை வந்து வாங்க முடியும். இப்போ பேங்க்லையா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயா, இல்லை வந்து ஏதாவது ஒரு சொத்துக்களை வந்து விற்று அதன் மூலியமாக காசு எடுத்துக்கிறதா. ஸோ இந்த மாதிரி பல வழிகளையும் வந்து எவ்வளோ அமௌண்ட் முதல்ல தேவைப்படும்னு நம்ம வந்து கணக்கு போடணும். எந்தெந்த வழியின் வாயிலாக அந்த பணத்தை நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத அப்புறம் தான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The term sources of funds denote the various avenues of mobilization ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் எ கன்சர்ன். அதாவது இந்த பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து எடுத்து செய்கிறதுக்கு வந்து தேவையான பணம் வந்து திரட்டுவதற்கான பல்வேறு வழிகளை வந்து குறிப்பிடுவதாக தான் வந்து இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திஸ் சாப்டர் த்ரோஸ் லைட் ஆன் ஈச் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். இந்த சாப்டர் அப்படின்றது வந்து என்னது? ஒவ்வொருத்தருக்கும் முதலீட்டுக்கான பண வழிமுறைகள் வந்து எப்படியெல்லாம் வருது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸு. மீனிங் என்ன? பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் அதனுடைய மீனிங் என்ன, அதே போல் அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். Meaning, the term business finance denotes the economic resources employed in business enterprises. அதாவது business finance அப்படின்றது வந்து ஒரு பொருளாதார வளத்தை வந்து எப்படி வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து கொண்டு போகிறது அப்படின்றத சொல்கிறது தான் business finance. ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து எப்படி வந்து பொருளாதார வளங்களை கொண்டு முன்னேற்றம் அடைய செய்வது அப்படின்றது தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ். திஸ் term includes money and credit employed in the business. ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று அதாவது ஓன் மணியாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு பணமாகவோ, அப்படி இல்லைன்னா கடன் வாங்குவாங்க, கடனை பொறுத்து வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸ் வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேஷ் அண்ட் கிரெடிட் ஃபார் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து மெயினாக எதை பற்றின ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் மற்றும் கடன் மூலியமாக ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துவது,
ஓகேவா, டு கேரி அவுட் த டே டு டே ஆப்ரேஷன் ஸ்மூத்லி. டே டு டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ இதற்கான செலவினங்கள் கண்டிப்பாக நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ்ன்னும் போது. இப்போ கரண்ட் பில், நம்ம பிஸ்னஸ் நடக்கலைன்னு கரண்ட் பில் கட்டாமல் இருக்க முடியாது. அதே போல் பிஸ்னஸ் நமக்கு சரியாக நடக்கலைன்னு நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா. இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அப்போது அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ it is clear from the definitions given above that the term business finance is mainly concerned with not only acquisition of funds from various sources but also with the effective and efficient utilization of the finance mobilized therefrom. அதாவது இந்த டெஃபினேஷன் மூலிமா இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து நமக்கு கிளியராக புரியுது. அதாவது இட் இஸ் கன்சர்ன் நாட் ஒன்லி அக்விசிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஸை வந்து நம்ம கையில் கொண்டு வர்றது மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, but also with the effective and efficient utilization of the finance mobilized therefrom. அதாவது நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பணத்தை வந்து சரியான வழியில் சரியாக கணக்கிட்டு நம்ம வந்து செலவு பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் நம்ம வச்சுருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நாம் அதை எப்படி உபயோகமாக திறமையாக நம்ம அதை வந்து செலவு செய்து நமக்கு லாபத்தை எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். ஆர்சி ஆஸ்போன் அப்படின்றவர் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் அண்ட் யூட்டிலைசிங் ஃபண்ட்ஸ் பை அ பிஸ்னஸ். ஓகேவா, இப்போது ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு நிதி செயல்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்ட்ஸை வந்து அக்வயர் பண்ணுறது, நம்ம அதை எடுத்துக்கொள்வதும், அதே போல் யூட்டிலைசிங் ஃபண்ட்ஸ் அதை வந்து கையாள்வதும், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் பிஸ்னஸுக்கு அப்படின்றது தான் வந்து, அதுதான் வந்து ஃபினான்ஸினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கிடைப்பது மட்டும் இல்லை, அதை எப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றதும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிஓ வீலர் அப்படின்ற ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஃபினான்ஸ் இஸ் தட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி which is concerned with the acquisition and conservation of capital fund in meeting financial needs and overall objectives of business enterprise. அதாவது ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயலாக இருக்குது. which is concerned with the acquisition and conservation of capital fund. அதாவது அது வந்து அந்த ஃபினான்ஸை வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு கொண்டு வரோம், அதே போல் அதை எந்த விதத்தில் நம்ம வந்து பிரயோகிக்கிறோம், இதை பொறுத்து எப்படி பிரயோகிக்கிறோம், எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நமக்கு இருக்குது, அதை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் நீட், அதாவது அந்த நிதியினுடைய தேவைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது சரியான விதத்தில் செயல்படுத்த செஞ்சு நம்மளுடைய பிஸ்னஸை வந்து பிஸ்னஸினுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஓகே, அதாவது பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா அதனுடைய இயற்கை தன்மை என்ன, அதே போல் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது ரெண்டுத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் தி அபவ் டெஃபினேஷன். ஸோ இப்போ வரக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் பற்றிது நம்ம இந்த டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த என்னுடைய நேச்சரை வந்து இவங்க வந்து பாயிண்ட்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ் comprises of all types of funds, namely short, medium and long term used in business. அதாவது இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம். ஓகேவா, ஸோ அப்படி வந்து ஃபினான்ஸ் இதை வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு சிறு தொழிலுக்கு வந்து எவ்வளோ ஃபினான்ஸ் தேவைப்படும், இல்லை மீடியம் லெவல் கம்பெனிஸ்க்கு எப்படி எந்த அளவுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படும், அதே போல் பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு எந்த மாதிரியான ஃபினான்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதை பற்றி வந்து முழுவதுமாக நிறைந்தது தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. All types of organizations, namely small, medium and large enterprises require
பிஸ்னஸ் ஃபினான்ஸு. ஸோ எல்லா சிறு அதே போல் மீடியம் சைஸில் இருக்கிற கம்பெனிஸ், அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தேவைப்படுது, நிதி தேவைப்படுது. ஆனால் அது எல்லாத்துக்குமே நிதி கொடுக்குற அளவுக்கு அதே அளவிலான ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஃபினான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The volume of business finance required varies from one business enterprise to another depending upon its nature and size. அதாவது ஒவ்வொருடைய தொழில் வந்து எந்த அளவு உடையது அது, ஓகேவா? அந்த பிஸ்னஸ்னுடைய சைஸ் என்ன, அது அவங்க வந்து ஒரு கூடை உடைதல் செய்கிறாங்களா, இல்லை வந்து சின்ன ஒரு 2 மிஷின் போட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியை செட் பண்ணி ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? ஸோ இது என்னுடைய அடிப்படையில் ஒரே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் இருக்காது, கண்டிப்பாக ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸினுடைய அளவினை பொறுத்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் require relatively lower level of business finance than the large scale enterprise. அதாவது பெரிய அளவிலான நிறுவனங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் நிறுவனங்களுக்கு வந்து அதிகப்படியான ஃபினான்ஸ் வந்து தேவைப்படாது இல்லையா? அந்த அந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான ஃபினான்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் பெரிய கம்பெனி பார்த்திங்கன்னா அதனுடைய நிதி தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய அளவிலான ஒரு தொழிலுக்கு, ஒரு நிறுவனத்திற்கு தேவைப்படும் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து சின்ன அதாவது சிறு மற்றும் மீடியம் டேர்ம் என்டர்பிரைசஸை கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்ம் இருக்கிற லாங் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The amount of business finance required differ from one period to another period. அதாவது இப்போ வந்து ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அப்படின்னு வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, குறுகிய காலத்திற்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் டைம் பீரியடுக்கு, இல்லைனா லாங் பீரியடுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு பீரியடுக்கு ஏற்ப வந்து அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இஸ் ஹெவி டியூரிங் த பீக் சீசன். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பொருளினுடைய தேவை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு வந்து போதிய ஃபினான்ஸ் வந்து இவங்க கையில் இருக்காது. ஆனால் அந்த பொருளினுடைய தேவை வந்து இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து அதிகமாகும் அப்படின்னும்போது அப்போ இவங்களுக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் அப்படின்றது தேவைப்படும். அவங்க கிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து அவங்க நாடக்கூடிய ஒரு நேரம் வரும் இல்லையா? ஸோ இந்த பீக் சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ்ன்றது வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வைல் இட் இஸ் அட் லோ லெவல் டியூரிங் த டல் சீசன். ஒருவேளை இப்போ வந்துட்டு அந்த எந்த பொருளுக்குமான நிறைய தேவைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸினுடைய தேவைகளும் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ பீக் சீசனில் வந்து அந்த பொருள் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக அப்போ வந்து இந்த ஃபினான்ஸினுடைய தேவை அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா டல் சீசனாக இருக்கும்போது அந்த பொருளினுடைய தேவை கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப அத்தியாவசியமாக அது தேவை அப்படின்ற நிலைமை இல்லாத போது கண்டிப்பாக அதுக்கான பிஸ்னஸ் ஃபினான்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அந்த பிஸ்னஸில் அவங்க போடுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து போடுறாங்க, அதை பொறுத்து தான் ஒவ்வொரு தொழில் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய பங்கு, முக்கிய பங்கை வந்து வகிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ்.
பிஸ்னஸ் ஃபினான்ஸினுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் கேன் ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ஒன்லி வித் அடிக்குவேட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அதாவது ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்றது வந்து சரியான முறையில் செயல்படுவதற்கும் நல்ல ஒரு திறன்பட செயல்படுவதற்கும் எப்படி வந்து எது உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கு போதுமான நிதி வந்து அந்த வணிக நிதி வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து திறன்பட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கெனாட் எக்ஸ்பேண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வித்தவுட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். தன்னுடைய பிஸ்னஸை தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக என்ன தேவை இருக்குது? கண்டிப்பாக நிதியினுடைய தேவை அதிகமாக இருக்குது. அந்த நிதி இல்லாமல் இவங்க தன்னுடைய பிஸ்னஸை வந்து என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, விரிவுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த சக்ஸஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் டு larger extent on the manner in which it mobilizes, uses and disperses its funds. அதாவது ஒரு பிஸ்னஸினுடைய சக்ஸஸ் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய வெற்றி அப்படின்றது வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, to a large extent on the manner in which it mobilizes, uses and disperses its funds. எப்படி தன்னுடைய நிதிகளை வந்து அது வந்து நிதிகளை வந்து ஒன்றாக சேர்ப்பதும் அதை எப்படி வந்து உபயோகிப்பது, அதே போல் அந்த பணத்தை வந்து எப்படி வந்து செலவுகள் செய்து ப்ராஃபிட்டை உருவாக்குவது. ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒரு பிஸ்னஸினுடைய சக்ஸஸ் வந்து அமைஞ்சிருக்கு. பணம் கையில் வச்சுருந்தா மட்டும் எல்லாருமே பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த பணத்தை சரியான விதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த பிஸ்னஸை செய்யணும். அந்த பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஸோ பயன்படுத்தினா தான் கண்டிப்பாக அதற்கான பலிதத்தை வந்து அவங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஹைலைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இப்போ கீழே வர இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து அடிக்கோடிட்டு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃபர்ம் with adequate business finance can easily start any business venture. அதாவது போதிய அளவிலான ஒரு வணிக நிதி வந்து ஒருத்தவங்க கீழே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு பிஸ்னஸையும் தொழில் நிறுவனத்தையும் உருவாக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், business finance helps the business organization to purchase raw materials from supplier easily to produce goods. அதாவது இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல், தன்னுடைய உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து வாங்குவதற்கு, அதாவது பொருளை விற்பவர்களிடமிருந்து அந்த மூலப்பொருட்களை வாங்குவதற்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ்ன்றது உதவியாக இருக்குது. அந்த மூலப்பொருளை வாங்கினா தான் இவங்க என்ன பண்ண முடியும்? பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும் இல்லையா? ப்ரொடியூஸ் குட்ஸ், ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து கொண்டு வர முடியும். மூலப்பொருட்களை வந்து உபயோகமுள்ள ஒரு பொருளாக நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த மூலப்பொருட்களை வாங்குவதற்கு இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The business firm can meet financial liabilities like prompt payment of salary and wages and expenses etc. in time with the help of sound financial support. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அத்தியாவசியமான செலவுகள் வந்து ரொட்டீனாக இருக்கக்கூடிய செலவுகள் வந்து டே டு டே இந்த செலவு இருந்துருந்தான்ப்பா இருக்கும். எனக்கு பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ, நான் வந்து என் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து சம்பளம் கொடுக்கணும், இபி பில் கட்டணும், டெலிஃபோன் பில் கட்டணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய செலவினங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த பிஸ்னஸில் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The sound financial support enables the enterprises to meet unexpected or uncertain risk arising from business environment efficiently. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படி இருக்குன்னா நிறைய வந்து எதிர்பார்க்காத சில செலவுகள் இருக்கலாம், எதிர்பார்க்காம ஏதாவது சில ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது ஏற்படலாம். ஸோ அப்போது நம்மக்கிட்ட அந்த ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து
போதிய அளவுக்கு மிகையாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எதிர்பாராமல் தற்செயலாக சில விஷயங்கள் ஏற்படும் போதோ இல்லை வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படும், கண்டிப்பாக வந்து அதுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு பணம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான அசாதாரணமான நிலைகள் ஏற்படும் போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபினான்ஸ் வந்து போதிய அளவில் இருக்கும்போது மட்டும், போதிய அளவில் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், திறம்பட செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ட்ரேட் சைக்கிள்ஸ், சிவியர் காம்படிஷன், ஷிஃப்ட் இன் கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் எட்ஸெட்ரா. இப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அதாவது பொருளாதாரத்தில் ஏதாவது திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரேட் சைக்கிள்ஸு, அதாவது சுழற்சி முறை, நம்மளுடைய வணிக சுழற்சியில் வந்து ஏதாவது திடீரென்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, சிவியர் காம்படிஷன், நமக்கு ஆப்போசிட்டில் காம்படிஷன் அதிகமாகுதுன்னும் போது கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்ட்லேயும் என்ன பண்ணணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஷிஃப்ட் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸு, நம்ம வாடிக்கையாளர்களுடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பங்கள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமா, கண்டிப்பாக கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய வளர்ச்சி, தட் இஸ் அந்த பொருளினுடைய சைஸை மாற்றுறதோ இல்லை வந்துட்டு அந்த பொருளினுடைய நறுமணத்தை மாற்றுவதோ, கலர்ஸை மாற்றுறதோ, பேக்கேஜஸை மாற்றுறதோ, இல்லை வந்து மக்கள் எந்த மாதிரியான விருப்பங்கள் அந்த பொருளை எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நம்மை வந்து சரிவர செய்வதற்கு இந்த பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சவுண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் எம்பவர்ஸ் த என்டர்பிரைஸ் டு அட்ராக்ட் டேலண்டட் மேன் பவர் அண்ட் இன்ட்ரடியூஸ் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. அதாவது நம்மக்கிட்ட நல்ல ஒரு ஃபினான்ஸ் பவர் இருக்குது, என்கிட்ட நிதி உதவி வந்து போதிய அளவுக்கும் மிதமிஞ்சியே நம்மக்கிட்ட நல்லா இருந்தது அப்படின்னா, அப்போ என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேலைக்கு தகுதியான ஆட்களை, அதாவது குவாலிஃபைட் பர்சன்ஸ், நல்ல டேலண்டடாக, எக்ஸ்பீரியன்ஸாக, நல்ல படித்த வேலையாட்களை வந்து நம்மளுடைய பணிக்கு அமர்த்த முடியும். அதுக்கேற்ப சேல்ரி கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம அந்த ஃபினான்ஸில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல டேலண்டடான பர்சன்ஸை நம்மளை வேலைக்கு உட்கார வைக்க முடியும். அதே போல் நிறைய தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பொருட்களை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன வேணும், தொழில்நுட்பங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஸ் வேணும். ஸோ இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம பணியமர்த்தக்கூடிய ஆட்களையே வந்து நல்ல விதத்தில் பண்ண முடியும். அதே போல் டெக்னாலஜியையும் சரியான நேரத்தில் சரியான டைமில் வந்து நம்மளால் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆட்டுவிக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு முக்கிய பங்கு. அந்த ஃபினான்ஸ் அப்படின்றது இல்லைன்னா நோ பிஸ்னஸ். இதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ மிகவும் முக்கியம் வாய்ந்தது, ஒரு பிஸ்னஸ்க்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த ஃபினான்ஸ், நிதி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ கோர்வையாக நீங்கள் வந்து சாப்டர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.